பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அவருடைய நேரத்தை குறித்தபடியே ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்ய நம்மை ஆசீர்வதிக்க மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் சமயமும் உண்டு. வேதம் சொல்லுகிறது ஏற்ற வேளை என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த காலை வேளையில் நீங்கள் பலவிதமான யோசனைகளிலே காணப்படலாம். இன்னும் எனக்கு ஒரு ஏற்ற வேளை வரவில்லை, இன்னும் ஒரு ஏற்ற நேரத்துக்காக காத்திருக்கிறேன், என்னுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இன்னும் அந்த ஒரு மாற்றத்தை, முடிவை, ஒரு பதிலை கொண்டு வரவில்லையே என்றெல்லாம் யோசிக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கென செய்து முடிக்க வேண்டியதை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு காலகட்டங்களும், அவரை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்களும் ஒன்றும் பெருமையாக விருதாவாக போய்விடவே முடியாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நமக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கப்பர்நகூம் என்ற ஒரு ஊரிலே அந்த ஒரு ராஜாவுடைய மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் அவன் சுகவீனமாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு அந்த ஊரில் இருக்கிறார் என்ற ஒரு கேள்விப்பட்ட உடனே அவரை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய குமாரனை பிழைக்கச் செய்யும்படிக்கு அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். பாருங்கள், இந்த காலை வேளையில் கூட உங்களுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு பலன், இந்த காரியத்திலிருந்து ஒரு பரிபூர்ண ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், உங்களுடைய வேலையில் ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை, இப்படி பல விதத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அவனுடைய வேலைக்காரர் போகிறார்கள், போய் ஆண்டவரிடத்தில் அதை சொல்லுகிறார்கள். அவரும் அவனிடத்தில் ஆள் அனுப்பவில்லை, ஆனால் வார்த்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாக அவன் கருத்தாக ஜெபிக்கிறான், என் பிள்ளை சாகிறதற்குள் வர வேண்டும் என்று சொல்லி. அவனுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாயிருக்கிறது. இயேசு வந்தால் அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் ஆண்டவர் வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசமாய் உங்கள் விசுவாசத்தினுடைய ஆழத்தை வையுங்கள். இயேசுவின் வார்த்தை உங்களுக்கு இப்பொழுது கடந்து வருகிறது. அவனை பாருங்கள். ஆண்டவர் நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட அந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வாசிக்கும் பொழுது உங்களுக்காகவே சில காரியங்கள் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே அவர் கொண்டு வந்திருப்பார். கவலைப்படாது. அதெல்லாம் வெறுமையான வார்த்தை இல்லை, அது நிறைவேறுதலான வார்த்தை. இப்பொழுதும் பாருங்கள், அந்த வார்த்தை நம்பி போகும்போது பாதி வழியிலேயே வேலைக்காரர்கள், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், 7வது மணி நேரத்தில் கரெக்டாக ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்தில் அற்புதம் நடந்தது. அவனும் உன் வீட்டார் விசுவாசித்தார்கள். இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கும் அற்புதம் நடக்கும், உங்களுக்கும் சுகம் உண்டாகும், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியம் நிச்சயம் அவருடைய வேளையிலே, உங்களுக்கு ஏற்ற வேளையில் அற்புதம் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர்தாமை ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தெய்வம், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த காலையில் ஜெபிக்க ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் இப்பொழுது கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து வேண்டிக் கொள்ள, தொடர்ந்து நம்பிக்கையோடு போக, நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இத்தனை காலம், இத்தனை நேரம் என்றெல்லாம்
ஆண்டவரை சோர்ந்து விடாதபடி நிச்சயமாய் ஆண்டவர் வார்த்தை நிறைவேறும் என்ற அந்த விசுவாசத்திலே காத்திருக்கிறது நிச்சயம் ஒரு ஆண்டவரை மேன்மையை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதத்தை இன்று முதல் கொண்டு வரும் என்று சொல்லி நம்பி இருக்க, விசுவாசத்தோடு இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய வார்த்தை கிரியை செய்தது போல இப்பொழுது காத்திருக்கிற, வியாதி படுக்கையில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, இக்கட்டில் இருக்கிற, தேவையில் இருக்கிற, பற்றாக்குறையில் இருக்கிறவருக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக உம்முடைய வல்லமையினாலே, விடுதலையினாலே, சுகத்தினாலே ஒரு வல்லமை அனுப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆண்டவரே அந்த வல்லமையை இப்பொழுது பெற்றுக்கொண்டவர்கள் சுகமடைந்திருப்பதற்காய் நன்றி, விடுவிக்கப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வேளையில் அற்புதம் செய்திருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.